Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.2க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 12.17 வரைக்கும் சால்வ் பண்ணோம். அண்ட் அதில் நம்ம நிறைய லாஸ் வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் அதை பேஸ் பண்ணியிருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு வில் கோ ஃபார் எக்ஸசைஸ். ஓகே, ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12.18 என்ன அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ் தி ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி கனெக்டிங் தி பை கண்டிஷனல் வித் கண்டிஷனல். ஸோ இது வந்து என்னது, ஆக்சுவலி நம்மளுக்கு பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இருந்தால் பை கண்டிஷனல். பை கண்டிஷனல்னா என்ன அர்த்தம், ஐடென்டிக்கலாக ரெண்டுமே ட்ரூ இருந்தால் தான் ரிசல்டன்ட் ட்ரூ. அதே மாதிரி ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் ரிசல்டன்ட் ட்ரூ. மற்ற எல்லா கேஸ்லேயும் வந்து என்ன, ஃபால்ஸ். தட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப், ஐடென்டிக்கல், அந்த பை கண்டிஷனல். இது என்னது, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஆக்சுவலி நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் ட்ரூ செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். மற்ற எல்லா கேஸ்லேயும் வந்து என்ன, நம்மளுக்கு ரிசல்டன்ட் ட்ரூ தான். சிமிலர்லி Q இம்ப்ளைஸ் P. இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறீங்க, அண்ட் ரிசல்ட் ஃபைண்ட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் தி ரிசல்ட். இந்த ரிசல்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கூட நம்மளுக்கு கேட்கலாம். இந்த இன்சைடு புக்கு MCQ அதெல்லாம் கேட்குறாங்களே, அதில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு இருக்கான். வாட் இஸ் தி ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Q அப்படின்னா P இம்ப்ளைஸ் Q அண்டு Q இம்ப்ளைஸ் P. ஓகே, ஸோ இது இன்கேஸ் மறந்துடுச்சுன்னா ஜஸ்ட் ட்ரூத் டேபிள் எழுதி பார்த்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். பிகாஸ் இது அவ்வளோ கஷ்டமான லென்த்தியான டேபிள் இல்லை. PQ ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது, 4 ரோ தான் வரப்போகுது. ஸோ எழுதி கூட நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தனியாக ரைட் சைடு தனியாக ஃபைன் பண்ணி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்றதை மட்டும் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு PQ எடுத்துக்கிறோம். ஸோ Pனா என்ன, ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது, அப்போ 4 ரோஸ் தான் வரும். Pயோட வேல்யூ 2 ட்ரூ 2 ஃபால்ஸ். அடுத்து Q என்ன, ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். ஓகே, தென் P இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Q. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இப்போ தான் சொன்னால் ஐடென்டிக்கல். சேம் ட்ரூ இருந்தால் ட்ரூ, சேம் ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ, மற்ற ரெண்டு கேஸ்லையும் இட் இஸ் ஃபால்ஸ். அடுத்து P இம்ப்ளைஸ் Qனா என்ன, ஃபர்ஸ்ட்டில் ட்ரூ செகண்டில் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். இங்கே ட்ரூ இங்கே ட்ரூ இருக்குது, அப்போ அது மட்டும் ட்ரூ. இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ், அப்போ அது மட்டும் தான் நம்மளுக்கு ஃபால்ஸ். மற்றபடி இங்கே ட்ரூவே இல்லை, அதனால் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீதி எல்லாமே ட்ரூ தான். ஃபஸ்ட்டில் ட்ரூ செகண்டில் ஃபால்ஸ்க்கு மட்டும் பார்க்கணும். அடுத்து Q இம்ப்ளைஸ் Pனா என்ன பண்ணணும், செகண்ட் காலமும் ஃபஸ்ட்டு காலமும் பார்க்கணும். இங்கே நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தா மாதிரி செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே ட்ரூ இங்கே ட்ரூ, அப்போ என்னது ட்ரூ தான். இங்கே ட்ரூ இல்லை, அதனால் நம்ம அதை வெரிஃபை பண்ண வேணாம். இங்கே ட்ரூ இருக்குது இங்கே ஃபால்ஸ் இருக்குது, அப்போ அது மட்டும் தான் நமக்கு என்ன வரும், ஃபால்ஸ். மற்ற எல்லா கேஸுமே வந்து ட்ரூ. ஸோ இது ட்ரூ இது ட்ரூ இதுவும் ட்ரூ, இந்த ஒன்று தான் நம்மளுக்கு என்ன, ஃபால்ஸ். ஏன்னா இங்கே ட்ரூ இங்கே ஃபால்ஸ் இருக்குது. Q இம்ப்ளைஸ் P, யாரோ கரெக்டாக போகணும். ஓகே, செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டுக்கு தட் இஸ் தி வேல்யூ. இப்போ ஃபைனலி என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் அண்டுனா என்ன, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ரிசல்டன்ட் ஃபால்ஸ். ஓகே, இது ரெண்டுமே ட்ரூ, ஸோ ட்ரூ. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது இது ரெண்டில், அப்போ இட் இஸ் ஃபால்ஸ். இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஸோ தட் இட் இஸ் ஃபால்ஸ். ஃபைனலாக ரெண்டுமே ட்ரூ, அப்போ இதுவுமே ட்ரூ. இப்போ பாருங்கள், இந்த காலம் இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் காலமும் இந்த காலமும் சேமாக இருக்கா. ஸோ இந்த வேல்யூஸும் நமக்கு என்னவாக இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது, சேமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம தே ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சின்ஸ் காலம் 3, ஸோ அதுதான் நம்ம இங்கே தேர்டு காலமாக போட்டிருக்கோம். அண்டு காலம் 6 ஆர் ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி இருக்குது. therefore P if and only if Q is equivalent to P implies Q and Q implies P. ஸோ அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள். அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள் 12.19 என்ன அப்படின்னா, யூசிங் தி ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ தட் திஸ். ஸோ இப்போ நம்ம மேலே பண்ண அதே மாதிரி ரிசல்ட் தான், பட் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, நாட் தி ட்ரூத் டேபிள். ஸோ ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ண சொன்னால் ரொம்ப சிம்பிள். ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண சொன்னோன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம் என்னென்ன மாதிரியான லாஸ்லாம் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி லாஸ் அப்ளை பண்ணி நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன். சின்ஸ் வி நோ தட் P இம்ப்ளைஸ் Qனா என்ன, இஸ் ஈக்குவலன்ட் டு நெகேஷன் ஆஃப் P ஆர் Q. இதுவும் ஒன் ஆஃப் தி லா தான். ஸோ இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த லாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். P இம்ப்ளைஸ் Qனா நெகேஷன் ஆஃப் P ஆர் Q, தட் இஸ் தி ரிசல்ட்டு. இந்த ஃபஸ்ட் ஒன்னோட நெகேஷன் அண்டு ஆர் செகண்ட் ஒன்னோட வேல்யூ. ஓகே, ஸோ தட் இஸ் தி ரிசல்ட். இப்போ அண்டு P இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Qனா என்ன, இஸ் ஈக்குவலன்ட் டு, இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் தான் பார்த்தோம், P இம்ப்ளைஸ் Q அண்டு Q இம்ப்ளைஸ் P. இது அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ போத் ஆர் சேம். நம்ம பார்த்துட்டோம் ட்ரூத் டேபிள் வச்சு. இந்த ரெண்டு ரிசல்ட் மெயினாக இந்த ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நிறைய இடத்துல வரும் இது. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். P இம்ப்ளைஸ் Qனா நெகேஷன் ஆஃப் P ஆர் Q.
P if and only if Qனா P implies Q, Q implies Pக்கும் அண்டு எடுக்கணும் நடுவில். இங்கே ஆறு இங்கே அண்டு அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கொஸ்டினில் இருக்கிறத ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ P if and only if Q அதை நம்ம செக் பண்ண போகிறோம். which is equivalent to negation of P or Q. எப்படி இதை வச்சு எழுதியிருக்கேன், இந்த P implies Qக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், negation of P or Q போட்டுக்கலாம். அண்டு Q implies P என்ன, negation of Q or P. இதே தான் இங்கே P implies Qக்கு பதில் Q implies P இருக்கு. அப்போ P பிளேஸில் Qவும் Q பிளேஸில் Pயும் போட்டிங்கன்னா முடிஞ்சு. அதை negation of Q or P. So which is equivalent to negation of P or Q and negation P or negation of Q. இது ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கலாம், இடம் மாற்றி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. என்ன ப்ராப்பர்ட்டி அது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட் இதில் பார்த்தோம், லாஸ்ட் கம்யூட்டேட்டிவ் லா ஏபி ஈக்குவல் டு பிஏ. அதான் ஆறு அண்டு எது இருந்தாலும் நம்ம கம்யூட்டேட்டிவ் போட்டுக்கலாம். P அண்டு Q இருந்தாலும் Q அண்டு P இருந்தாலும் சேம். அதே மாதிரி P ஆர் Qனாலும் Q ஆர் Pனாலும் சேம். ஸோ இது ரெண்டை நம்ம இடம் மாற்றி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டை கம்பைன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ஆறும் இருக்குது அண்டும் இருக்குது, ஒரே இடத்துல ரெண்டும் இருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஃபஸ்ட்டு நெகேஷன் ஆஃப் P அண்டு திஸ் என்டையர் திங், அதுதான் ஃபஸ்ட்டு நெகேஷன் ஆஃப் P அண்டு திஸ் என்டையர் திங். இந்த உள்ள இருக்க ப்ராடக்ட் ஆர் Q அண்டு திஸ் என்டையர் திங். கரெக்டாக? ஸோ அதான டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன பண்ணுது, அந்த அவுட் சைடில் இருக்க ஆப்ரேஷனை உள்ளேயும் உள்ளே இருக்க ஆப்ரேஷனை வெளியிலையும் கொண்டு வரும். தட் இஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதை திரும்ப நம்ம அகைன் ஒன் மோர் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா இங்கே அண்டு இருக்குது ஆறு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்போ இதுக்கு தனியாக டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கு தனியாக டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இது என்ன ஆகும், நெகேஷன் ஆஃப் P அண்டு Q, சாரி அண்டு P ஆர் நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் ஆஃப் Q ஆர். இதுவும் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுங்க, Q அண்டு P ஆர் Q அண்டு நெகேஷன் ஆஃப் Q. ரைட்டா? இது அகெயின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். முடிஞ்சால் அந்த ப்ராப்பர்ட்டியை எழுதுனீங்கன்னா இன்னும் வெல் அண்ட் குட். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது என்ன பண்ண போகிறீங்க, இந்த அவுட் சைடில் இருக்க ஆப்ரேஷன் உள்ளேயும் ப்ராக்கெட் உள்ளேயும் உள்ளே இருக்க ஆப்ரேஷன் வெளியிலையும் வந்துடும். தட் இஸ் தி டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் லா தெரியும். ஸோ காம்ப்ளிமெண்ட்னால என்ன, P அண்டு நெகேஷன் ஆஃப் P பண்ணிங்கன்னா ஃபால்ஸு, Q அண்டு நெகேஷன் ஆஃப் Q பண்ணாலும் நம்மளுக்கு என்ன, ஃபால்ஸ் தான் ரிசல்டண்ட்டாக வரும். ஓகேயா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குன்னா என்ன பண்ணலாம், P வேல்யூனா என்ன, ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் வரும் P வேல்யூ. ரைட்டா? நெகேஷன் ஆஃப் Pனா என்ன, ஃபால்ஸ் அண்டு ட்ரூ வரப்போகுது. நெகேஷன்னா ஆப்போசிட். ரைட்? இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண போகிறீங்க, அண்டு எடுக்க போகிறீங்க. அண்டுனா என்ன, ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸு ஃபால்ஸ், ரெண்டு இடத்துலையும் ஒரு ஃபால்ஸ் அது இருக்குது. சிமிலர்லி Q அண்டு நெகேஷன் ஆஃப் Q பண்ணி பாருங்கள், அதுவும் என்ன. ஸோ Qனா என்ன, ஃபஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ் மட்டும். ஒரு வேரியபிள் எடுக்கிறீங்கன்னா ஒரு என்ட்ரி தான். அப்போ நெகேஷன் ஆஃப் Qனா என்ன, இதோட ஆப்போசிட் ஃபால்ஸு ட்ரூன்னு வரும். ரெண்டுத்துக்கும் அண்டு எடுத்தாலும் என்ன, கண்டிப்பாக ஃபால்ஸ் இருக்குது. அப்போ ரிசல்டன் ஃபால்ஸ் தான். அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடம் வந்து ஃபால்ஸு, இந்த இடம் வந்து என்ன, ஃபால்ஸ். அது ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸாக மாறிடும். ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாம். அப்போ ஃபால்ஸ் ஆர் நெகேஷன் ஆஃப் P ஆர் நெகேஷன் ஆர் Q ஆர் Q அண்டு P ஆர் ஃபால்ஸு. ஓகே, விச் இஸ் ஈக்குவலன் டு நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் ஆஃப் Q. திஸ் ஒன் ஆர் Q அண்டு P பை என்னலாம், ஐடென்டிட்டிலா. ஐடென்டிட்டி கூட ஒரு ஃபால்ஸ் கூட நம்ம யூனியன் ஆஃப் திஸ் பண்ணிங்கன்னா அந்த என்ட்ரியை தான் கிடைக்கும். அதே மாதிரி ஃபால்ஸ் கூட யூனியன் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு தட் என்ட்ரி அலோன். அதான் ஐடென்டிட்டிலா. ஸோ ஒரு ஆப்ரேஷன் கூட நம்ம ஏதோ ஒரு ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ் வேல்யூ பண்ணுறப்ப அதே கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவலன் டு P அண்டு Q ஆர் நெகேஷன் ஆஃப் P அண்டு Q. இது ரெண்டையும் நம்ம அகைன் என்ன பண்ணிக்கிறோம், இடம் மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ பை கம்யூட்டேட்டிவ் லா. ஸோ அதாவது கம்யூட்டேட்டிவ் லா படி இது A இது B, ARBனா BRAன்னு கூட எழுதிக்கலாம். இதுக்கு அகைன் நம்ம கம்யூட்டேட்டிவ் PRQ அந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலி நமக்கு என்ன வருது, P if and only if Q is equivalent to P and Q or negation of P and negation of Q. அதுதான் நம்மளை இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க பாருங்கள். P and Q or negation of P and negation of Q. இது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 2 times கம்யூட்டேட்டிவ் அப்ளை பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கு கம்யூட்டேட்டிவ் எழுதுகிறப்ப என்ன ஆகும், ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் அது ரெண்டுத்துக்கும் கம்யூட்டேட்டிவ் எழுதுனீங்கன்னா Q and P or நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் ஆஃப் Qன்னு வரும். அப்புறம் இதுக்கு இந்த PQக்கு திரும்ப கம்யூட்டேட்டிவ் அப்ளை பண்ணிங்கன்னா P அண்டு Q ஆர் நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் ஆஃப் Q. ஓகே, ஸோ இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை எதுவும். ஓகே, ஸோ நான் ஒரே இடத்துல கம்யூட்டேட்டிவ்னு போட்டு காமனாக 2 கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேஷனும் ஒன்றா யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம 2ஆக எழுதி 2 ஸ்டெப்பாக எழுதினாலும் there is no problem. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 12.19 and that's all for this video also. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸசைஸ் 12.2 வந்து நம்மளுக்கு ஓவர். ஓகேங்களா? ஸோ 12.2ல இருந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம முடிச்சாச்சு.
அப்கமிங் வீடியோவில் எக்ஸசைஸ் 12.2ல் இருக்க கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதோட நம்மளுக்கு ஆக்சுவலி எக்ஸசைஸ் 12ல் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.2ல் இருக்க கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பேசிக்ஸு ட்ரூத் டேபிள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பை ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி பை யூசிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி தான் நம்ம ப்ரூஃப் எழுதணும். பை எதுவுமே கொடுக்கல வெரிஃபை திஸ் சால்வ் திஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு போட்டுடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.